அமித்ஷா அவனுடைய 15% ஓட்டு வந்து இவிஎம் மூலமாக வரலைன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்திருக்காது. அது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் 20% ஓட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. எங்கள் அப்பா சொன்ன பையன் சொன்னால் பொண்ணு சொல்லிச்சு, பேரன் சொன்னால் பேத்தி சொன்னாலும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அது கூட ஒரு 15-20% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க 15% ஓட்டு அமித்ஷாவுடைய கருணையால் கிடைச்ச ஓட்டு. இன்னுமே எமர்ஜ் ஆச்சுன்னா திமுக தான் எமர்ஜ் ஆகும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கான அடிப்படை பண்புகளும் அதுக்கான தலைமைத்துவமும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரும் திமுக இருக்கு. அதனால வந்து திமுக மீண்டும் உயிர்த்தலும், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அதிமுக எழுமா அங்கே கொஸ்டின். ஒட்டுமொத்த அதிமுகவை கரைக்க வேண்டும் என்பதுதான் ஆதவர்ஜுனாவுடைய. சிவி சண்முகம் கரெக்டாக தான் பேசுகிறார், வேலுமணி கரெக்டாக தான் பேசுகிறார். இவர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டார்கள்னு எடப்பாடி நினைக்கிறார். எதிராக செயல்பட்டு என்ன ஆக போகுது? நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அவர்கள் வந்து இப்போ மனம் திரும்பி வந்திருக்காங்க, அவங்கள ஏற்றுக்கங்க. இதைத்தான் நான் போய் எடப்பாடிகிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னார்? அவருடைய மனநிலைமை எப்படி? அவர் வந்து என்னை ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரே தோத்துட்டாரு, ஆனால் அவர் பின்னால் திமுக ஃபுல்லாக ஸ்டெடியாக நிற்கிறாங்க. நான் ஜெயிச்சிருக்கேன், என் பின்னால் இருந்து என்னை நான் போட்ட கொரோனா உத்தரவை மீறி எனக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டாங்கன்ற கோவம் இருக்கு அவர். இந்த ஆட்சி வந்து திக்கு தெரியாத காட்டில் கலத்தி விட்ட மாதிரி இந்த ஆட்சி இருக்குது. எங்கே போகிறது என்ன வழி அப்படின்னு தெரியாமல் இருக்குது அவருக்கு. முதல்வர் வந்து அவர் வாட்டில் 7 வர்றாரு, 7 போகிறாரு, கோட்டை போட்டு வர்றாரு, சினிமாக்காரங்களை மட்டும் பார்க்குறாரு. அப்போ நிழல் முதல்வராக ஆதவர்ஜுனா இருக்காருன்னு இன்றைக்கி ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதான் நடக்குது. அவருக்கு ஜால்ரா போடுறதுக்கு ராஜ்மோகன் ஒருத்தர் வச்சுருக்காங்க. கட்சியிலேருந்து போனவங்க அத்தனை பேரையுமே மீண்டும் அழைப்பு விடணும் எடப்பாடி. அழைப்பு விட்டு அவங்களெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். இப்போ இவர் வந்து ஒரு லீடர், டால் லீடர் ஆகணும்னா மற்றவங்களை நீங்கள் மதிச்சாதான் ஒரு டால் லீடர் ஆகும். கண்டிப்பாக. இல்லை நான் வந்து எல்லாருமே காம்படிட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் நாட் எ லீடர், யுவர் காம்படிட்டர். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கூட்டுக்கலவையில் வரும்பொழுது திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை வந்தால் இணைந்து செயல்படுவதை கண்டிப்பாக. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் குடியரசுத் தலைவரின் ஆலோசகராக, அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகராக பணியாற்றிய திரு பொன்ராம் சார் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு பேட்டியில் நாங்கள் பார்த்துருந்தோம், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சந்தித்து பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதிமுக இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஒரு காலத்தில் ஓட்டு போட்டவங்களாகட்டும், இல்லை அதிமுகனுடைய அடிப்படை தொண்டர்களுக்கு ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு நிலை தான். இன்றைக்கி சட்டமன்றத்தில் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறாரு, அவர் பின்னாடி ஒரு அணி போகுது, இன்னொரு அணி சட்டமன்றத்தில் தான் உட்காந்துருக்கு. வேலுமணி அவர்களும் அவரோட ஒரு 3 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் தான் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் உட்கார்ந்து. ஆமாம். ஆனால் போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்க அப்படின்னு ஆல்ரெடி பேசியிருந்தார் வேலுமணி அவர்கள். மறுபடியும் ஏன் இந்த ஒரு 2 அணியா அப்படி பிரியுதுன்னு புரியல. இல்லை, அதுதான் வந்து அங்கே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணணும். எடப்பாடி வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும், அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் சில காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ திரும்பி வந்து சேர்ந்தவர்களுக்கு பதவி கொடுக்கணும், திரும்பி வந்து சேர்ந்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு மீண்டும் பதவி கொடுக்கணும். என்ன எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி கண்ட்ரோல், அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவரால் தான் இன்றைக்கி 1,34,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி அவருடைய கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் லீடர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். தொண்டர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த பிரிஞ்சு போனவங்களுமே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நாங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணல. தோல்விக்கான காரணங்களை என்னன்னு கேட்டு அறிஞ்சு அதுக்கான ஸ்டெப் எடுங்க, அதுக்கான நடவடிக்கை எடுங்க, அதுக்கான வியூகத்தை வகுங்கன்னு தான் கேட்குறாங்க. இல்லை, செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னா ஏற்கனவே பொதுக்குழுவில் இன்னைக்கு நம்ம கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஈஸியா ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்ததெல்லாம் மறக்க முடியாது. அப்ப அதை இபிஎஸ் அவர்களும் நினைப்பாருல்ல. ஆமா ஆமா, அது நடந்தாலும் நடக்கலாம். ஆமா, அது ஒரு அச்சம் தானே. அதுதான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து அவர்கிட்ட சொன்னது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தேன். ஏன்னா எனக்கு அதிமுகவில் ஏகப்பட்டவர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் வந்து இப்போ நான் எந்த கட்சியும் கிடையாது, கட்சி கிடையாது. திமுக அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கணும்னு விருப்பப்படுறவன் நான் ஒருத்தர். திமுகவும் இருக்கணும், அதிமுகவும் இருக்கணும், ரெண்டும் அழிஞ்சிடக்கூடாது. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியும் இருக்கணும், அண்ணா உருவாக்கின கட்சியும் இருக்கணும், கலைஞர் உருவாக்கின கட்சியும் இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அப்போ வந்து
அந்த 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு 3 கோடி வாக்கு வச்சிருக்காங்க. ம் ம் 2 பேரும் சேர்ந்தா ஆமா இன்னைக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் 3 crore வாக்கு அவர்கள் பக்கம் இருக்கு. ம் அப்ப பெரும்பாலான தமிழ் மக்கள் வந்து திமுக அதிமுக பக்கம் தான் இருக்காங்க. ம் அதிமுக வந்து இருக்காங்க. ம் இது வந்து ஒரு 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 ஃப்ளோட்டிங் வேவ். இவங்க 2 பேருடைய செயல்பாடுகள், அதாவது மக்களோடு இவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி கட்டானதுனால ம் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் வந்து மக்களது உணர்வுகளை புரிந்து கொள்ளாததுனால, ம் ம் பணத்தை கொடுத்தா ஜெயிச்சிடலான்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்ததுனால இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஃபேக்டராக இவங்களுக்கு மாறி இருக்கு. ம் என்னையை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுடைய 15% ஓட்டு வந்து இவிஎம் மூலமாக வரலைன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்திருக்காது. அது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் 20% ஓட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. எங்கள் அப்பா பையன் சொன்னால் பொண்ணு சொல்லிச்சு, பேரன் சொன்னால் பேத்தி சொன்னான்னு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அது கூட ஒரு 15-20% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க 15% ஓட்டு அமித்ஷாவுடைய கருணையால் கிடைச்ச ஓட்டு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் திமுகவும் அதிமுகவும் தங்களை சுய பரிசோதனை கொள்ள வேண்டிய நேரம் அது. அப்போ திமுக தலைவர் அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஆனால் கிரவுண்ட் லெவலில் அந்த மாற்றத்தை கொண்டாடணும். லீடர்ஷிப் சேஞ்ச் கொண்டாடணும். ஃப்ரெஷ் பிளட்டை உள்ளே கொண்டாடணும். தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். மக்களை வந்து புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கறது பெருசு இல்லை. 1000 ரூபா கொடுக்கறது அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை அவங்க. ஆனால் அந்த மக்களை வந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எந்த அளவிற்கு வந்து அவர்கள் உணர்வுகளை மதித்தார்கள், அங்கே தான் கொஸ்டின். அந்த உணர்வுகளை மதிக்காமல் இருந்த இடத்துல எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதிமுக அதே மாதிரி தான். அதிமுகவிலையும் பணத்தை கொடுத்தா மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் இன்னைக்கு அரைஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே அதை வந்து ஆத்ம பரிசோதனை பண்ண வேண்டிய நேரம், இது தேவைதான். அது அந்த தேவை இருக்குது. அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1,34,00,000 வாக்கு அதிமுக வாங்கியிருக்கு, 1,55,00,000 வாக்கு திமுக வாங்கியிருக்கு. அப்போ இவர்களுக்கும் டிவிகேக்கு இடையில் என்ன 17,00,000 வாக்கு தான் வித்தியாசம். டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் 17,00,000 வாக்கு தான் வித்தியாசம். திமுக ஸ்ட்ராங்கான கட்சியாக தான் இருக்கும். இன்னுமே எமர்ஜ் ஆச்சுன்னா திமுக தான் எமர்ஜ் ஆகும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கான அடிப்படை பண்புகளும் அதுக்கான தலைமைத்துவமும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரும் திமுக இருக்கு. அதனால வந்து திமுக மீண்டும் உயிர் தரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அதிமுக எழுமா? அங்கே கொஸ்டின். அதிமுக எழுமா? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒட்டுமொத்த அதிமுகவை கரைக்க வேண்டும் என்பதுதான் ஆதவர்ஜுனாவுடைய லாட்ரி. 90% எங்ககிட்ட வந்துட்டாங்க. அதிமுகவும் தாவேக்காவும் இணையறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நேற்று கூட ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. செங்கோட்டையும் போய் ஓபிஎஸ் போய் சசிகலாவை தள்ளி வச்சு டிடிவி தினகரனை தள்ளி வச்சு 1,34,00,000 தொண்டர்கள் அதிமுக பக்கம் நிற்கிறான், எடப்பாடி பக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தொண்டர்கள் என்றைக்கும் போக மாட்டாங்க. இந்த பதவியை அனுபவித்த பழைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், பதவி கிடைக்காத சில நிர்வாகிகள், இவர்கள் வேண்டுமென்றால் பனையூர் வாசலை தட்டி கியூல நின்று தெய்வ தரிசனத்துக்காக காத்து கிடக்கலாம். கேட்டை திறந்துட்டு ஓடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை அவர்கள் வந்து வாழ்க்கையில் நிறைவேற்றிருக்காங்க. அவங்க கூப்பிட்டு விஷயானது கிளீனாக சொல்லியிருக்காரு, 2 வருஷத்துக்கு உங்களுக்கு யாருக்கும் பதவி கிடையாது. யார் ஏடிஎம்கேலேருந்து வந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பதவி கிடையாது, ஆட்சியிலையும் பதவி கிடையாது, கட்சியிலையும் பதவி கிடையாது. நீங்கள் வந்து எங்கள் ரசிகர் மன்ற குஞ்சுகளுக்கு நீங்கள் வந்து பின்னால் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சரிங்களா? கடம்பூர் ராஜை பார்க்குறதுக்கு விஜய் ஒரு நாள் காத்துக்கிட்டு இருந்தார். இப்போ கடம்பூர் ராஜை விஜயை பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கேவலப்பட்டு போய் அங்கே போய் நிற்கணுன்ற நிலைமை எப்படி ஏற்பட்டது? எடப்பாடியுடைய பிடிவாதம். எப்போ எடப்பாடி பிடிவாதத்திலேருந்து இறங்கணும். சிவி சண்முகம் கரெக்டாக தான் பேசுகிறாரு, வேலுமணி கரெக்டாக தான் பேசுகிறாரு. இவர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டார்கள்னு எடப்பாடி நினைக்கிறார். எதிராக செயல்பட்டு என்ன ஆக போகுது? நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அவர்கள் வந்து இப்போ மனம் திரும்பி வந்திருக்காங்க. அவங்கள ஏற்றுக்கங்க. அவங்கள ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனையை ஒரு உயர்மட்ட குழு போட்டு ஒரு அனலைஸ் பண்ணி என்ன செய்யணும், என்ன வியூகத்தை மாற்றணும், என்ன ஸ்டெப் எடுத்தால் நம்ம கட்சியை ரிவைவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சிந்தனையை பண்ண வேண்டிய
அவசிய தேவை வந்து அதிமுகவுக்கு இருக்கு. ம். இதைத்தான் நான் போய் எடப்பாடிகிட்ட சொல்லிட்டு வந்தேன். ம். என்ன சொன்னார்? அவருடைய மனநிலைமை எப்படி? அவர் வந்து என்னை ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரே தோத்துட்டாரு, ஆனால் அவர் பின்னால் திமுக ஃபுல்லாக ஸ்டெடியாக நிற்கிறாங்க. நான் ஜெயிச்சிருக்கேன், என் பின்னால் இருந்து என்னை நான் போட்ட கொரோனா உத்தரவை மீறி எனக்கு எதிராக அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்ற கோபம் இருக்குது அவருக்கு. நியாயமான கோபம் தான், தவறுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நியாயமான கோபம் தான். அவர்களுக்கு நான் எப்படி பதவி கொடுக்குறது, நான் அதுக்கு மற்ற ஆளெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்றாரு. சரி, திரும்பி வந்துட்டாங்க. அவர்களுக்கு ஒரு எல்லைக்கு போனாங்க. நான் ஏன்னா அது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க. சரி, இதுக்கு கட்சியில் அரவணைக்க தெரியும், தலைமை பண்பு அப்படின்னா வந்து போனவர்களே அரவணைக்க தெரியும். அவங்க ஒருவேளை போய் தாவேக்காவிலையோ இல்ல திமுகவிலோ இணைஞ்சா அது எவ்வளவு ஆபத்தா இருக்கும். ஆபத்தாக தான் முடியும், வேற வழியே இல்லை. நீங்க வெயிட் பண்றீங்க. விஜயபாஸ்கர் ரிசைன்மெண்ட் போயிட்டாரு. ஆமா. இப்போ அவரால் எங்கே அப்போ விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு தலகர்த்தா, விஜயபாஸ்கர் மாதிரி புதுக்கோட்டை விராலிமலையை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு, கையில வச்சிருக்காரு. விராலிமலை, வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. சிவி சண்முகம் இன்னொரு தொகுதி மாறினாலும் ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மக்களோட கனெக்ட் இருக்கு. இப்போ நல்ல தலைவர்கள் எல்லாம் நீங்க வெளியே அனுப்பிட்டீங்கன்னா, இப்போ நீங்க வெளியே அனுப்பின தலைவர் ஓபிஎஸ் இன்னைக்கு எம்எல்ஏ, வைத்தியலிங்க எம்எல்ஏ, மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ, ஜெயஸ்ரீ பிரபாகரன் சபாநாயகர், இவர் செங்கோட்டையன் அமைச்சர். அந்த கோபம் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரசாரமா ரொம்ப இபிஎஸ் அவர்களை பார்த்தாவே அவருடைய டோனே மாறுது அவருக்கு. ஏன்னா அவரை விரட்டி விட்டார்ல, அதனால அந்த கோபத்துல இருக்காரு. நீங்க வெளியில போங்க, இல்ல உட்காருங்க, வெளியில போங்க அப்படின்றாரு. அந்த கோபம் இருக்குதான் செய்யும். ஸோ அப்ப இத்தனையும் நம்ம எடப்பாடி பழனிசாமி உணரணுன்றதுதான் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். நீங்க வந்து அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிங்க, நீங்க அழிஞ்சிடக்கூடாது. உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லி பேசியிருக்கேன். நான் அது காரணம் நீங்கள் பிஜேபிக்கு கட்சி அடிமையாக்கிட்டீங்கன்ற ஒரே கோபத்தில் தான் நான் பேசினதுடைய, நீங்கள் அதிமுக அழிஞ்சிடணுன்ற நோக்கத்தில் கிடையாது. திமுகவும் அதிமுகவும் இருந்தால் தான் தமிழ்நாடு நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன். நான் ஊழல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல் யாருமே அது விதிவிலக்கு கிடையாதுமா. ஊழலை பொறுத்த வரைக்கும் ஊழல்னா இவங்க யாருமே கேட்டகரியில் வரமாட்டாங்க. அதை தாண்டி பார்க்குறப்ப அதை வைத்து கொண்டும் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா திமுக அதிமுகவில் தான் நல்லது நடக்கும். இந்த ஆட்சி வந்து திக்கு தெரியாத காட்டில் கலத்தி விட்ட மாதிரி இந்த ஆட்சி இருக்குது. எங்கே போகிறது என்ன வழி அப்படின்னு தெரியாமல் இருக்குது. அவருக்கு முதல்வர் வந்து அவர் வாட்டில் செவனேன்னு வர்றாரு, செவனேன்னு போகிறாரு, கோட்டை போட்டு வர்றாரு, சினிமாக்காரங்களை மட்டும் பார்க்குறாரு. கட்சிக்காரன் எதிர்த்து கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவன் எவனையும் பார்க்குறதில்ல. ஓகே, எந்த அதிகாரியும் பார்க்குறதில்ல. ஒன்று சினிமாக்காரனை பார்க்குறது, இல்லைன்னா கார்ப்பரேட் லீடர்ஸ் வந்தாங்கன்னா பணம் அவங்கள வந்து பார்க்குறது. இந்த ரெண்டு பேரை மட்டும் தான் பார்த்து. நீங்கள் அவருடைய ஹைட் நிறைய பாருங்கள், சினிமாக்காரங்க ஃபுல்லாக பார்ப்பார், கார்ப்பரேட் லீடர்ஸை பார்ப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு யாரையும் பார்க்குறது இல்லை, எங்கேயும் பேசுகிறதும் இல்லை, மீடியா பார்த்து பேசுறதும் கிடையாது. இப்போ யார்கிட்ட போய் கேட்பீங்க? அப்போ நிழல் முதல்வராக ஒரு ஆதவர்ஜனா இருக்காருன்னு இன்றைக்கி ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதான் நடக்குது. அவருக்கு ஜால்ரா போடுறதுக்கு ராஜ்மோகன் ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இப்போ இன்றைக்கி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நேற்று சம்பவம் நடந்த இடத்துக்கு கரஸ்பாண்டிங் மினிஸ்டர் போகிறதுக்கு முன்னால் ராஜ்மோகன் போகிறாரு. ஆமாம். அப்போ இவங்க தான் வந்து ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக செயல்படுறாங்க. அப்போ வந்து பதில் சொல்கிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. அப்போ திக்கு தெரியாத காட்டில் வந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி அலையிறாங்க. அப்போ இவங்களை வந்து எந்த நிலைமையில் வரும்? ஒரு வேளை திருமாவளவன் உள்ளே வந்து, கம்யூனிஸ்ட் உள்ளே வந்து, வைகோ மாதிரி உள்ளே வந்து இவங்கெல்லாம் வந்து கைட் பண்ணி கொண்டு போனால் தான் பிழைக்குமோ என்னமோ தெரியல. அவங்க பேச்சையும் கேட்கணும்ல சார். உள்ள வந்து பல நாள் ஆகுது. கட்சியில மெர்ஜ் பண்ண சொல்லிட வேண்டியதுதானே, என்ன இருக்கு உங்களுக்கு? அதுக்கு தனி கட்சி மெர்ஜ் பண்ணிருங்க, உங்களுக்கு நான் பதவி கொடுத்துறேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. எல்லாத்துக்கும் ஒரு விலை தானேம்மா, ஒரு விலை இருக்கு, அவ்வளவுதானே. விலை இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை கொடுத்தாச்சுன்னா கட்சி வலுவாயிரும்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வெளியில அனுப்பின எல்லாருக்குமே ஒரு பலம் இருக்கு. அது சிறு பலமா இருந்தா கூட ஒரு பலம் இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்காரு, ரொம்ப மௌனமாயிட்டார். யாரு? டிடிவி தினகரன் அவர்கள்லாம். சசிகலா அவர்களாகட்டும், இல்லை இவங்களையெல்லாம் வந்து டிடிவி தினகரன் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை கூட்டணியில் இணைகிற மாதிரி இருந்தாலும், இல்லை இவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு மீண்டும் கட்சியை வலுவாக்குற எண்ணம் அவருக்கு வந்திருக்கும்னு நினைக்கலாம். வரணும்மா, வந்தாதான். இப்போ சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், கட்சியிலிருந்து போனவங்க அத்தனை பேரையுமே மீண்டும் அழைப்பு விடணும். எடப்பாடி அழைப்பு விட்டு அவங்களெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். இப்போ இவர் வந்து ஒரு லீடர், டால் லீடர் ஆகணும்னா மற்றவங்களை நீங்கள் மதிச்சாதான் டால் லீடர் ஆகும். கண்டிப்பா. இல்லை நான் வந்து எல்லாருமே காம்படிட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் நாட் அ லீடர், யுவர் காம்படிட்டர்.
எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடுமையான உழைப்பு, அவருடைய பிரச்சாரம், அவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்ஸு, இதெல்லாம் காரணம் இன்னைக்கு வந்து அவர் 1,34,00,000 வாக்குகளை ஸ்ட்ராங் ஹோல்டாக பண்ணி வச்சுருக்காரு. அப்போ என்ன வரும், நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமா இல்லையா? லீடர்ஷிப்பு, உங்கள் லீடர்ஷிப்பு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ என்ன வரணும், எல்லாரும் அரவணைக்கணும், எல்லாரும் உள்ளே கொண்டு வாங்க. வேறு ஒன்றுமே வேணாமா. எம்ஜிஆர் பைலாப்படி அடுத்த பொது தேர்தல் நடக்கும், ஜெனரல் செக்ரட்டரி தேர்தல் நடக்கும். அப்போ நீங்கள் வர்றவங்க அத்தனை பேருமே நீங்கள் யாரெல்லாம் நிற்க நினைக்கிறீங்களோ நீங்களும் இல்லைங்க, நானும் நிற்கிறேன். முடிஞ்சு போச்சா? யாருக்கு யார் வர்றாங்களோ அடுத்து நீ அடுத்த இன்னும் 1 வருஷம் இருக்குது. அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து கட்சியை கடத்தணுமா இல்லையா? அடுத்த லெவலுக்கு கட்சியை எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா? அப்போ அந்த ஒரு முடிவை, ஒரு மெக்னானிமஸ் முடிவை எடப்பாடி எடுத்தால் தான் அது நல்லா வழியாக நடக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கூட்டுக்கலவையில் வரும்பொழுது திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை வந்தால் இணைந்து செயல்படுவதை கண்டிப்பாக அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இணைந்து செயல்படணும். எந்த சக்தி உங்களை 2 கட்சியும் அழிக்கணும்னு நினச்சதோ அந்த சக்திக்கு முன்னால் திமுகவும் அதிமுகவும் இணைய வேண்டிய சூழல் வந்தால், இணைந்து செயல்படக்கூடிய சூழல் வந்தால் நீங்கள் இருவரும் இணைவதற்கு தயக்கம் காட்டக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் நல்ல கருத்துக்களுக்கும். அவங்களும் இதை செவி சாய்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி சார். தேங்க்யூ.